ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம ஒரு மலேசியன் தமிழ் படமா ரிலீஸ் ஆயிருக்க குட்டி வாத்தியார் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றது இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோவும் அவங்க ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்புக்கு வராங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பசங்க அப்படின்ட்டு. அதுல ஒரு பையன் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்மார்ட்டா இருக்கான், அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ஷை டைப்பா இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு டாக்டர், அதுவும் ரிசர்ச் பண்றாரு. என்னமா ரிசர்ச்னு பார்த்தீங்கன்னா 3 கிரிமினல்ஸை வச்சு அவங்களோட மைண்டை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட அந்த பிளேஸ்க்கு தான் இவங்களும் வெக்கேஷனுக்காக போயிருக்காங்க. அங்க ஃபேமிலியோட வெக்கேஷன் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு அந்த 3 பேரையும் இவரு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு நாள் 3 பேருமே தப்பிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றத இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டாவே இருந்தது. அதை பெர்ஃபார்மன்ஸ்ல படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி பல மலேசியன் படங்கள் பார்த்துருக்கோம். இப்போ வர அவங்க இம்ப்ரூவ் ஆகிட்டே போறாங்கிறது நம்ம சொல்லி தான் ஆகும். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் நல்லாவே இருந்தது. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருந்தது. அதுவும் குறிப்பா ஒரு சீன்ல நம்ம ஹீரோவோட பொண்ணு ஷையா இருக்கு அப்படின்றதுனால அவங்கள ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்காக நம்ம ஹீரோ ஒரு சில ஐடியாஸ் எல்லாம் சொல்லுவாரு. அதெல்லாம் சூப்பராகவே இருந்தது பார்க்கறதுக்கு. அதே மாதிரி அந்த ஃபேமிலி பாண்டிங் காமிச்ச விதமும் நல்லாவே இருந்தது. இந்த படத்துல த்ரில்லர் போர்ஷன்ஸும் நல்லாவே இருந்தது. கேரக்டர் ரைட்டிங் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணாலே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது படம் கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபாக தான் இருந்தது. ஒரு சில சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சு, ஒரு சில சீன்ஸ் நம்ம ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி தான் இருந்தது. ஓவராலா பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.